4 பேர் 4 விதம். ரமேஷ் தன்னோட மனைவி தீபாவை கூட்டிக்கிட்டு தன்னோட அத்தை வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு. அவங்க வளர்த்த கழுதையையும் கூட கூட்டிட்டு போனாங்க. வழியில ஒரு அம்மா, பார்க்கறதுக்கே சோர்வா தெரியுறீங்க, கழுதை மேல உங்க மூட்டையவாது வச்சுக்கலாமேன்னு சொன்னாங்க. ரமேஷுக்கும் தீபாவுக்கும் அசதியா இருந்ததால அவங்க சொன்ன மாதிரி கழுத மேல மூட்டைய வச்சுட்டு 2 பேரும் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. வழியில ஒருத்தர் இவங்களை பார்த்து, கழுத மேல மூட்டை வச்சதுக்கப்புறம் இடம் இருக்கே, நீங்களும் அதில் உட்காந்து போக வேண்டிய இடத்துக்கு போலாமேன்னு சொன்னாரு. அவர் சொன்னது மாதிரியே 2 பேரும் கழுத மேலே ஏறி உட்காந்து புறப்பட்டாங்க. கொஞ்ச தூரம் போய்கிட்டே இருந்தப்ப வழியில மறுபடியும் ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க இவங்கள பார்த்து, என்னதான் சொந்த கழுதையா இருந்தாலும் இப்படியா அதை கொடுமைப்படுத்துவீங்க, இப்படி 2 பேரும் அது மேலே ஏறி உட்கார்ந்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பெண்மணி சொன்னதை கேட்டதுக்கப்புறம் தீபா மனசு வருத்தப்பட்டு, நீங்கள் உட்கார்ந்துருங்க, நான் நடந்து வரேன்னு இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் ஒரு மூதாட்டி நின்றுருந்தாங்க. அவங்க இவங்கள பார்த்து, என்ன ஒரு அநியாயம், இந்த மனுஷனுக்கு இரக்கமே இல்லையா, மனைவியை நடக்க வச்சுட்டு இவர் கழுத மேலே உட்கார்ந்து போறாருன்னு சொன்னாங்க. மூதாட்டி பேசினதுக்கப்புறம் ரமேஷும் தீபாவும் ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லார் சொல்கிற மாதிரியும் நாம் நடந்துக்கிட்டு இருந்தா நம்மளால் நிம்மதியாகவே நம்ம நினச்சதை செய்ய முடியாது. அதனால் நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி வாழணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தீபாவும் ரமேஷும் தன்னோட அத்தை வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க.